கார்த்திகேயன் இப்போ டிசிஎம் அக்குபஞ்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இந்த இது டிசிஎம்ல வர்றதுனால வந்திருக்காரு. இவர் கூட படிக்கிறவங்க ஒன்றும் வரல, இவர் ஒருத்தர் தான் குத்தி வச்சிருக்கு. சொல்லுங்க சார். நான் வந்து அலோபதி மருத்துவத்தை சார்ந்தவங்க. நான் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு. எனக்கு இது வந்து புது உலகம் மாதிரி தெரியுது. இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு ரொம்ப கனவுலேயே நினச்சி பார்த்ததில்ல. லாஸ்ட் இயர் வந்து ஹேமா மேடம் கிட்ட சீட் தெரப்பி பற்றி பார்த்தேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்னடா அது இதெல்லாம் சீடு வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அப்போதுலேருந்தே இது அக்குபஞ்சர் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அது வந்து எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல, ஆனால் இப்போ அமைஞ்சிருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு சந்திரசேகர் சார்கிட்ட இந்த மாதிரி டங் டயக்னோசிஸ் படிக்கிறது வந்து நான் வந்து ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். எதனாலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நம்மளுக்காக வேற ஒரு ரீஜன்லேருந்து வராரு. அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம ஒரு கூடுறோம்னா அது ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது. மேம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க சார், எந்த சான்ஸ் தட்டாலும் எடுங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேமரா எடுக்கிற சார் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் படிக்கிறது வந்து சார் உங்களால் சில பேர் குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காக படிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. ரொம்ப நன்றி சார். கிளாஸ் எடுத்தது ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு சார். உண்மையில பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு சார். அதாவது நம்மளுடைய சினாரியோஸையும் நம்ம அவர்கிட்ட கேட்குறப்போ இதெல்லாம் இப்படி இருக்கலாங்க, அதெல்லாம் அப்படி இருக்கலாங்கன்னாரு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.